ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 18ஆம் தேதி வந்த இந்த எடிட்டோரியல்ல இருந்து ஒரு சூப்பரான எடிட்டோரியல் எடுத்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் அனலைஸ் பண்ண போகிறோம். தென் ஒரு 10 வெக்காப்ஸ் கற்றுக்க போகிறோம். ஸோ அதில் 8 இந்த வெக்காப்ஸ், அதாவது இன்னைய நாள் 18ஆம் தேதியோட எடிட்டோரியல்ல இருந்து ஒரு 8 வெக்காப்ஸ் கற்றுக்க போகிறோம். ப்ளஸ் 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் எடிட்டர் சொல்லிட்டு இருக்கக்குள்ள நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்ன நியூஸ் சொல்லிட்டு இருந்தேன், எப்படி இன்னொரு லைன் வந்து இன்னொரு லைன் கூட கனெக்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா? அதனால நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகே, இந்த எடிட்டோரியலில் இந்த நியூஸ் சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க, இந்த வெக்காப்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால இந்த மீனிங் வருது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். சரியா? அதனால வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை தட்டுங்க. ப்ளஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நடுவில் நான் நிறைய கொஷின்ஸ் கேட்பேன். அந்த கொஷின்ஸுக்கும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு எந்த எடிட்டோரியல் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு சம்மிட் ஒன்று நடந்திருக்கு. ஸோ என்ன சம்மிட் அப்படின்னா, சம்மிட் ஆன் பீஸ். ஓகேவா? ஸோ அமைதிக்கான ஒரு சம்மிட் நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, பர்கன்ஸ்டாக். இது எங்கே இருக்குது அப்படின்னா, சுவிட்சர்லாந்தில் இது இருக்குது. சரியா? சுவிஸில் இருக்குது. இந்த சுவிட்சர்லாந்து அப்படின்ற கண்ட்ரியில் இந்த பர்கன்ஸ்டாக் இருக்குது. ஸோ அந்த பர்கன்ஸ்டாக்கில் இந்த அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு சம்மிட் ஒன்று நடந்திருக்கு. சரியா? ஸோ நெகோஷியேட்டிங் ஃபார் பீஸ் அப்படின்றாங்க. ஸோ பீஸுக்கான ஒரு அமைதிக்கான ஒரு சம்மிட் தான் இது. சரியா? ஸோ எங்கே, எதுக்காக அப்படின்றத நம்ம அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியாஸ் டிசிஷன் டு அட்டெண்ட் பட் நாட் வோட் அட் தி ஸ்விஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் ரைட் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து இந்த சம்மிட்டில் பங்கெடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் லைன்லேயே தெரிஞ்சு போச்சு, இந்தியா வந்து இந்த சம்மிட்டில் பங்கெடுத்திருக்கு. ஆனால் அவங்க அந்த சம்மிட்டில் சைன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்றத பார்ப்போம். இந்த 2 day summit, the 2 day summit on peace that ended on Sunday in Bergenstock. ஸோ ஏன் இன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அட் யூஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ ஏன் இன் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ இது வந்து ஒரு சிட்டி நேம், அதனால இந்த இடத்துல இன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் வித் மிக்ஸ்டு அவுட்கம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சம்மிட் என்ன பண்ணியிருக்கு? ஸோ நிறையா மிக்ஸ்டான, அதாவது பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸ்விட்சர்லாண்ட் வாஸ் ஏபிள் டு பிரிங் டுகெதர் மோர் தென் 90 கண்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ இந்த சம்மிட்டில் மோர் தென் 90 கண்ட்ரிஸ் வந்து பங்கெடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் 56 were represented by the leaders. இதில் 56 கண்ட்ரி வந்து அந்தந்த நாட்டோட தலைவர்களாலேயே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸ், நெக்ஸ்ட் யூஎஸ்ஏ, அந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரீஸ்ல இருந்து தலைவர்கள் எல்லாமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனல் ஜாயின்ட் கம்யூனிக். ஸோ வாட் இஸ் மீன் பை கம்யூனிக்? ஸோ கம்யூனிக் அப்படின்னா என்ன? ஸோ தமிழில் பார்த்துருமா? ஸோ கம்யூனிக் அப்படின்றது அறிக்கை. ஓகேவா? ஸோ கம்யூனிக் அப்படின்றது அறிக்கை. நான் வந்து இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். எந்த அறிக்கை? ஸோ இந்த பீஸுக்கான அறிக்கையை பற்றி தான் இந்த இடத்துல பேசுகிறாங்க. ஃபைனல் ஜாயின்ட் கம்யூனிக் வாஸ் சைன் பை அபவுட் 82 கண்ட்ரிஸ். ஸோ இந்த அறிக்கையில் எத்தனை கண்ட்ரிஸ் சைன் பண்ணியிருக்காங்க? 82 கண்ட்ரிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப் அ ஃபியூ இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ இதில் இந்தியாவும் சைன் பண்ணலை. இந்தியா கூட சில கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கண்ட்ரி அப்படின்னா, ஸோ பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் வந்து இதில் ஜாயின் வரவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ சவுதி அரேபியா, நெக்ஸ்ட் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இவங்க எல்லாமே வந்து சைன் பண்ணலை, இந்த அறிக்கையில் சைன் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ். நம்ம பார்ப்போம் ஏன் சவுத் ஆஃப்ரிக்கா சைன் பண்ணலை அப்படின்றத. இந்தியா ஏன் சைன் பண்ணலைன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் அப்போ சொல்கிறேன் ஏன் சவுத் ஆஃப்ரிக்கா சைன் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்த. The document made a strong call for an end to the ongoing war of the Russian Federation against Ukraine. ஸோ இந்த பீஸ் சமிட் எதுக்காக நடந்திருக்கு? ஸோ உக்ரைனில் நடந்துட்டு இருக்க வாருக்காக தான் இந்த பீஸ் சமிட். ஓகேவா? ஸோ இதை எடுத்து நடத்துறது யார் அப்படின்னா, சுவிட்சர்லாந்து வந்து நடத்துகிறாங்க. அண்ட் அ பிச் ஃபார் சோவர்ஜெனிட்டி. ஸோ வாட் இஸ் மீன் பை சோவர்ஜெனிட்டி? சோவர்ஜெனிட்டி அப்படின்னா இறையாண்மை. ஓகேவா? ஸோ சோவர்ஜெனிட்டி அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்லலாம் தமிழில்.
ஓகேவா? டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. ஸோ டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அப்படின்னா பிராந்திய ஒருமைப்பாடுன்னுவாங்க. சரியா? ஸோ டெரிட்டோரியல் அப்படின்னா நம்மளோட எல்லைகள், இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எல்லைகளுக்குள்ள இருக்க ஒருமைப்பாடு அண்ட் அட்ஹெரன்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை அட்ஹெரன்ஸ் அப்படின்னா கடைப்பிடித்தல். ஓகேவா? ஸோ அட்ஹெரன்ஸ் அப்படின்னா கடைப்பிடித்தல் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். சரியா? ஃபாலோ பண்ணுறது தான் அட்ஹெரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அட்ஹெரன்ஸ் டு த இன்டர்நேஷனல் லா. ஸோ இன்டர்நேஷனல் லாவை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த பர்டிகுலர் சமிட். ஓகேவா? ஸோ இந்த அமைதி பேச்சுவார்த்தை எதுக்கு இந்த பர்டிகுலர் விஷயங்களுக்கு தான் நடந்திருக்கு. இட் சீட்டட். ஸோ வாட் இஸ் சாரி நாட் அ சீட்டட், இட்ஸ் அ சைட்டட். ஓகேவா? இட் சைட்டட் 3 ஏரியாஸ். ஓகேவா? ஸோ சைட்டட் அப்படின்றது மேற்கோள் காட்டப்படுதல். ஒரு விஷயத்த நம்ம வந்து மேற்கோள் காட்டணும்ல, ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதுக்கு தான் சைட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ மேற்கோள் காட்டப்படுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மேற்கோள்னு எழுதிக்கிறேன். சரி, 3 ஏரியாஸ் எந்தெந்த விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க? ப்ரோட் அண்டர்ஸ்டாண்டிங், நியூக்ளியர் சேஃப்டி. ஓகே, ஸோ நியூக்ளியர் சேஃப்டி அந்த இடத்துல இருக்கணும். பிகாஸ் வந்து ரஷ்யா வந்து ஒரு அட்டாமிக் பவர் பிளான்ட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அட்டாமிக் பவர் பிளான்ட் நீங்கள் சர்ச் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ ஏன் இந்த நியூக்ளியர் சேஃப்டி சொல்கிறாங்க அப்படின்றத, ஸோ அட்டாமிக் பவர் பிளான்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அட்டாமிக் பவர் பிளான்ட் நேம் என்ன? ஸோ இன்னி நாளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அட்டாமிக் பவர் பிளான்ட் நேம் என்ன? கண்டுபிடிச்சி யார் சொல்றீங்க பார்ப்போம், யார் தேடுறீங்கன்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட தேடல் தான் நம்மளை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்பா. சரியா? நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை எப்படி இன்னும் பண்ண முடியும், ஸோ நெக்ஸ்ட் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும், இன்னும் எப்படி எஃபெக்டிவாக அதை கொடுக்க முடியும் அப்படின்ற தேடுதல் தான். அதுக்காக வந்து மற்றவங்கள பார்த்து நம்ம காப்பி அடிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு கேவலமான விஷயம். நம்மளுக்கு மைண்டுக்கு தோணணும், நம்மளுக்கு ஓனாக தோணணும் அந்த விஷயங்கள். ஸோ அப்போ எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம நிறையா விஷயங்களை தேடணும், நிறைய விஷயங்களை படிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த நியூக்ளியர் சேஃப்டியை எங்கே இருக்குது, இந்த நியூக்ளியர் இது ஏன் சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஒரு அட்டாமிக் பவர் பிளான் சொல்லிட்டேன். அந்த அட்டாமிக் பவர் பிளான் நேம் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ வாய்க்குள்ளேயே நுழையாது அந்த நேம், யார் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க பார்ப்போம். ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆல் பிரிசனர்ஸ் ஆஃப் வார். ஸோ இது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ செகண்ட் ஒன் வந்து ஃபுட் செக்யூரிட்டியை பற்றி பேசியிருக்காங்க. மூணாவது, இந்த வாரப்போ நிறைய சிவிலியன்ஸை வந்து ரஷ்யா கைது பண்ணிட்டாங்க. எந்த சிவிலியன் அப்படின்னா உக்ரைனோட சிவிலியன்ஸை ரஷ்யாவும் கைது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ரஷ்யாவோட சோல்ஜர்ஸுமே உக்ரைனை கைது பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ டிஸ்பிளீஸ்டு அண்ட் டிடைன்டு உக்ரைனியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதாவது அதான் நாடு கடத்திருக்காங்கல்ல, ஸோ அந்த உக்ரைனஸை எங்களுக்கு திருப்பி வேணும், அவங்களுமே எங்களுக்கு எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்க அப்படின்றதுக்காக தான் இந்த சம்மிட் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? த ஸ்டேட்மெண்ட் வாஸ் நாட் வெரி ஆம்பிஷியஸ் இன் இட்ஸ் ஸ்கோப். ஓகேவா? ஸோ கரெக்டாக இல்லை, கரெக்டான ஒரு ஆம்பிஷியோட அந்த ஸ்கோப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஸ் ஆர்கனைசர்ஸ் were keen to bring as many countries, particularly from the global south, on board அப்படின்றாங்க. ஸோ பர்டிகுலராக சவுத்தில் இருந்து நிறைய கண்ட்ரிஸை ஆர்கனைசர்ஸ் கொண்டு வர நினச்சாங்க. which they managed to do some extent. ஸோ சில கண்ட்ரிஸை அவங்களால வர வைக்க முடிந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. however, despite all these areas where Ukrainian President Zelensky held a historic victory. சரியா? ஸோ ஜெலன்ஸ்கி வந்து வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னாலுமே ஸோ அது வந்து ஷார்ட் கம்மிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஷார்ட் கம்மிங் அப்படின்றதுக்கு, ஸோ நான் எல்லாத்துக்குமே தமிழ் மீனிங் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் ஷார்ட் கம்மிங்ஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங், ஸோ ஏன் இந்த இடத்துல ஷார்ட் கம்மிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இருந்தாலும் வெற்றி பெற்றுட்டாரு, ஹிஸ்டாரிக் விக்டரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் there was a shortcomings. So what is mean by shortcomings? So first question, atomic power plant name. Second question, what is the meaning of shortcomings? Okay va? ஸோ சுவிட்சர்லாந்து டிசிஷன் நாட் டு இன்வைட் ரஷ்யா. ஸோ சுவிட்சர்லாந்தோட டிவிஷன் தான், சாரி சுவிட்சர்லாந்தோட டிசிஷன் தான் ரஷ்யாவை கூப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தது. அண்ட் டு பில்ட் ஏ நெகோஷியேஷன்ஸ். ஸோ நெகோஷியேஷன் அப்படின்றது நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னேன். நெகோஷியேஷன் அப்படின்றது ஒருத்தவங்ககிட்ட நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வேற ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்குது அப்படின்னா நம்ம அந்த கம்பெனி தான், வேற ஒரு கம்பெனி தான் போவோம். சரியா? ஸோ ஆப்வியஸாக வேற ஒரு கம்பெனிக்கு தான் போவோம். பட் நம்மளை வந்து ரீடைன் பண்ணதுக்கு நம்மகிட்ட நெகோஷியேட் பேசுவாங்கல்ல, ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த பேசிஸ் ஆஃப் தி Ukraine peace formula along with UN resolution made the event appear one-sided அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த சம்மிட் வந்து பர்டிகுலராக ஒன் சைடடாக இருக்கிற மாதிரி சொல்றாங்க. த ஃபெயிலியர் இன் கன்வின்சிங் சைனா. ஸோ சைனா வரல. ஆக்சுவலாக சைனா வந்து கூப்பிட்டுருக்காங்க, பட் சைனா வந்து இதில் பங்கெடுக்கலை. ஸோ சைனா வராததால் பாகிஸ்தானும் வரவில்லை. ஓகேவா? விச் ஆர்கியூபிளி ஹோல்ஸ் தி மோஸ்ட் ஸ்வே ஓவர் மாஸ்கோ. ஸோ ஸ்வே அப்படின்றதுக்கு என்னன்னு பார்த்துருமா? ஸோ ஸ்வே அப்படின்றது ஊசலாடும், ஸ்வே ஓவர் அப்படின்றது ஊசலாடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மாஸ்கோ மேலே அதிகமான ஒரு இந்த இடத்துல இந்த ஊசலாடும் அப்படின்றது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா,
ஸோ அதிக கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மாஸ்கோ மேலே சைனாக்கு அதிக கண்ட்ரோல் இருக்குது. 2 ஈவெண்ட்ஸ் அண்ட் டெலிகேஷன் வாஸ் அனதர் ப்ளோ. ஸோ ப்ளோ அப்படின்றது அடி, ஓகேவா, அடி, ஓகேவா. நெக்ஸ்ட், தட் நோ பிரிக்ஸ் மெம்பர் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் சைன்ட் ஆன் தி ஸ்டேட்மெண்ட் இண்டிகேட்ஸ் தட் இட் வாஸ் அ நான் ஸ்டார்டர் அமங் தி எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ். ஸோ பிரிக்ஸ் மெம்பர் யாருமே இதில் சைன் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிரிக்ஸில் தான் ஒன் ஆஃப் த மெம்பர் இந்தியா. கரெக்டா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்துருமா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின் சொல்லிட்டேன், வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஷார்ட் கம்மிங்ஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். மூணாவது கொஸ்டின், ஸோ கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, பிரிக்ஸில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது, எப்போ அதை வந்து ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க, ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டாலே, ஸோ எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்ம ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கணும். ஓகே, நான் பேங்க்கில் நீங்கள் வேலை செய்ய போனாலும் சரி, இல்லை நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக போனாலுமே சரி, யாராக இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் கேளுங்க. அப்போ தான் ஸோ அந்த கம்பெனி நம்ம க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ நம்ம வந்து எம்டி கூடயோ இல்லை சிஓ கூட பகைச்சிக்கிட்டாலுமே ஸோ அது கம்பெனியோட க்ரோத்துக்கு தான் இருக்குமே தவிர ஸோ கம்பெனியை அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேளுங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட பிரிக்ஸை எதுக்காக உருவாக்குனாங்க, ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். சரியா? சரி, அடுத்த பேராகிராஃப் போயிடலாம். சுவிட்சர்லாந்து, Ukraine and other Western countries had made a special attempt to win India's favor for a conference. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சுவிட்சர்லாந்து, உக்ரைன் அண்ட் அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவோட ஃபேவருக்காக பேசியிருக்காங்க, அந்த கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காங்க, அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் லாஸ்ட் மினிட் அப்பீல் பை தி மிஸ்டர் ஜெலன்ஸ்கி when he met PM Modi at a G7 outreach summit in Italy. ஓகேவா? ஸோ G7 அவுட்ரீச் சமிட் எங்கே நடைபெற்றது? இட்டாலியில் நடைபெற்றது. இது ஒரு சிஏ, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஜெலன்ஸ்கி வந்து பிஎம் மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு, அதாவது இந்த அமைதி சம்மிட்டுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறதுக்கு பேசியிருக்காங்க. யார்? மிஸ்டர் ஜெலன்ஸ்கி பேசியிருக்காரு. சரியா? அஸ் அ close partner of the Russia, a key global south player and a country that has kept a balance in the conflict. ஓகேவா? என்ன சொல்ல வராங்க இதை தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஸோ இந்தியா, நான் வந்து உக்ரைன் சைடும் வரமாட்டேன், ரஷ்யா சைடும் வரமாட்டேன், நான் வந்து பேலன்ஸாக இருக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நான் யாருக்கும் ஓட் பண்ணல, நான் பேலன்ஸாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்தியா சைன் பண்ணலை அப்படின்றதுக்கான கொஷினுக்கு ஆன்சர் தான் இதெல்லாம். சரியா? ஸோ பேலன்ஸ் இந்த கான்ஃப்ளிக்ட் இந்தியாஸ் பிரசன்ட் would have been a major win for a ஆர்கனைசர்ஸ். ஸோ இந்தியா சப்போர்ட் பண்ணியிருந்தா அந்த ஆர்கனைசர்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு மேஜரான வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா? இந்தியாவோட இப்போ இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நாடாக வளர்ந்து நிற்கிது அப்படின்றத ஸோ ஆக்சுவலாக நம்ம இதெல்லாமே பெருமைதாப்படணும். சரி, அப்போ இருந்தாலும் while New Delhi sent the NSA and deputy NSA. So NSA, who is NSA? So who is the current NSA of India? So deputy NSA கூட வேண்டாம். Who is the current NSA of India? So fourth question, who is the current NSA of India? Who is NSA of India? Okay, to preparatory. So what does it mean by preparatory? பார்த்தலாமா? அப்படின்னா ஓகே, அது two preparatory conferences in Jeddah and Davos. The Indian delegation here was led by the secretary in the external affairs. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்எஸ்ஏவும் டெபுட்டி என்எஸ்ஏவும் வேறு வேறு கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜெடா அண்ட் டாவோஸுக்கு போயிட்டாங்க. த இந்தியன் டெலிகேஷன் ஹியர் வாஸ் லெட் பை தி செக்ரட்டரி இன் தி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அவரால் தான் இந்த எந்த சமிட், சமிட் ஆஃப் பீஸ் வந்து அவர் தான் போய் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியா சைட்லேருந்து. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ என்எஸ்ஏவும் போல, டெபுட்டி என்எஸ்ஏவும் போல அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. India has consistently abstained from every resolution at the UN Security Council and Security Council, IAEA, Human Rights Council and other multilateral fora that seeks to criticize Russia for its invasion of Ukraine. என்ன சொல்றாங்க, பல காலங்களாக ரொம்ப நாளாக இந்தியா இந்த மாதிரி யூஎன்ஆர் இருந்தாலும் சரி, செக்யூரிட்டி கவுன்சில், ஐஏஇஏ எதாக இருந்தாலுமே இந்தியா ரஷ்யாவுக்கு எதிராக எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரஷ்யாவுக்கு எதிரான இந்த போர், அதாவது இன்வேஷன் ஆஃப் உக்ரைன், இந்த போருக்கு எதிராக எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ while India may share concerns over much of the text released at the conference, it could not have gone ahead with its overtly anti-Russian slant அப்படின்றாங்க. ஸோ சாய்வு, ஸ்லாண்ட் அப்படின்றது சாய்வு, ஆனால் ஓவர்ட்லி அப்படின்றது வெளிப்படையான. சரியா? ஓவர்ட்லி அப்படின்றது வெளிப்படையாக ஒரு விஷயத்த பேசுறது தான் நம்ம வந்து ஓவர்ட்லி அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? நம்மளுக்கு தமிழ் மீனிங்கை
இதுக்கெல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷ் மீனிங் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே டவுட் வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி எடிட்டோரியல் பார்க்கல நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ ஓவர்ட்லி அப்படின்றது வெளிப்படையான ஆன்டி ரஷ்யன் ஸ்லாண்ட் அப்படின்றாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு அவங்க ரஷ்யா கூட இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. In its presence, however, New Delhi showed that it is willing to be part of the process, especially if it leads to a more inclusive future conference. ஓகேவா, வித் ரஷ்யா அண்ட் உக்ரைன் அட் த டேபிள். ஸோ ரஷ்யாவும் இருந்திருக்கணும் இந்த டேபிளில் இருந்திருந்தா இந்தியா யாருக்காச்சும் ஒரு சைடு ஓட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கடைசி வரைக்கும் இந்தியா ஓட் பண்ண போகிறது கிடையாது. அதுதான் உண்மை. பிகாஸ் ரஷ்யாவை எதிர்க்க முடியாது. ஏன் எதிர்க்க முடியாது அப்படின்றத நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும், நான் சொல்ல மாட்டேன். ஸோ அது நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன் வந்து இந்தியா ரஷ்யா சைடு இருக்குது அப்படின்றதுக்கு நிறையா இருக்குது. ஓகேவா, ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணி படிங்க, நீங்களே படிங்க. As a result, India's decision to attend the conference but not endorse its outcome was probably a foregone conclusion அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ நான் வந்து கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறேன், ஆனால் வந்து என்னால் ஓட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எடிட்டோரியலில் முடிக்கிறாங்கப்பா. சரி, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் சவுத் ஆஃப்ரிக்கா ஏன் சைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் இஸ்ரேலும் ஒரு பார்ட். நம்மளோட எடிட்டோரியலே பார்த்துருப்போம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இஸ்ரேல் மேலே இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் வழக்கு தொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட பிரசிடென்ட் மேலேயே. சரியா, அவர் மேலே கொலைகேஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ ஜியோனோசைட், ஒரு இனத்தையே அழிக்கிற ஒரு கொலைகேஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே நம்மளோட எடிட்டோரியலில் கவர் பண்ணியிருந்தோம். பார்த்தவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அவங்க இந்த சமிட்டில் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த சமிட்டோட ஒரு பேஸே இல்லாமல் போயிடுச்சு. ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே வார் எடுக்கிறாங்க, அதே தான் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மேலே வார் தொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மோரோவர் இஸ்ரேல் வந்து ஒரு ஜீனோசைடில் ஈடுபடுறாங்க. அவங்கள கூட்டி நீங்கள் வந்து இந்த இடத்துல சைன் போட சொல்கிறீங்க, அதனால் எங்களால் இதில் வந்து ஓட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு சூப்பரான ஒரு ரீசன். ஓகேவா, ஸோ இந்தியாவோட ரீசன் வந்து நடுநிலையாக இருந்துட்டு போயிடலாம், எதாக இருந்தாலும் நடுநிலையாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்றது இந்தியாவோட ஒரு ரீசன். பட் நான் வந்து ரஷ்யா இருந்திருந்தால் என்னால் சைன் போட்டுக்க முடியும், ஓட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவை கூப்பிட மாட்டாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக நடக்கிற ஒரு விஷயத்தில் எப்படி ரஷ்யாவை கூப்பிடுவாங்க? கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா ஏன் ரஷ்யா பக்கம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சர்ச் பண்ணி படிங்க. ஓகேவா, சரி நம்ம அப்படியே தொடருவோம். பேக்கப்ஸ்க்கு போயிடலாம். ரீபவுண்ட். ஸோ ரீபவுண்ட் அப்படின்றது மீளுருவாக்கம், ஒரு விஷயத்தை திருப்பி கொண்டு வரது தான் ரீபவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ட்ஸ் வந்து வேர்ப், சினானிம் வந்து பவுன்ஸ், ஆண்டனிம் வந்து வீக்கன். எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆஃப்டர் மிஸ்ஸிங் எ ஷாட் த பேஸ்கெட் பால் ரீபவுண்டட் ஆஃப் த பேக் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுது ரீபவுண்ட், மீண்டும் அந்த பேக் போர்டுக்குள்ளே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் ஷாட் மிஸ் பண்ண பிறகு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அவுட் பவுண்ட். ஸோ அவுட் பவுண்ட் அப்படின்றது வெளிச்செல்லும். ஒரு இடத்துல இருந்து நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்? அவுட் பவுண்ட். ஸோ ஓகேவா, ஸோ சினானிம் பாருங்கள். டிபார்ட்டிங். இந்த டிபார்ட்டிங் எங்கே நம்ம கேள்விப்பட்டிருப்போம்? அதிகமாக நம்ம வந்து ஏர்போர்ட்டில் கேள்விப்பட்டிருப்போம். த ஏர்பிளைன் இஸ் டிபார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளம்புது, டிபார்ட்டிங். த ட்ரெயின் இஸ் டிபார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஸ்ஸுக்குமே அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். பட் அது மேக்ஸிமம் நம்ம வந்து பஸ்னால யூஸ் பண்ண மாட்டோம். ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃப்ளைட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். த அவுட் பவுண்ட் ஃப்ளைட் was delayed due to the bad weather condition. அவுட்பவுண்ட் ஃப்ளைட்டு என்ன, வெளி செல்லும் வேற ஏதோ ஒரு கண்ட்ரிக்கோ வேற ஏதோ ஊருக்கு போகிற ஃப்ளைட் வந்து டிலே ஆகுது, பேட் வெதர் கண்டிஷனால டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பிளேயிங். ஸோ பிளேயிங் அப்படின்றது ஒரு விஷயத்த பொய்யாக்குதல் தான் பிளேயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்ட்ராடிக்ட் அப்படின்னா சினானிம். ஒரு விஷயத்த ஒரு உண்மை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம பண்ணுறத கான்ட்ராடிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டனிம் வந்து ரிவில். பார்ட்ஸ் வந்து வேர்ப். இஸ் காம் டெமோனர் வாஸ் பிளேயிங் தி ஸ்டார்ம் ஆஃப் எமோஷன் இன்சைட் ஹிம். ஓகேவா, ஸோ அவன் அமைதியாக இருக்கிறது எதை பொய்யாக்குது. ஸோ எதை பொய்யாக்குது அப்படின்னா அவனோட இன்னர் உள்ள இருக்க அந்த ஒரு எமோஷனை கான்ட்ராடிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இன்டான்ஜிபிள். ஸோ இன்டான்ஜிபிள் அப்படின்னா நம்மளோட பார்க்க முடியாத விஷயங்களை இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட இங்கிலீஷ் கிளாஸ்லையுமே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட இங்கிலீஷ் கிளாஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே அந்த அந்த பிளேலிஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. போய் வீடியோஸ் பாருங்கள். 2 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ சூப்பராக எடுத்திருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரியும். சரியா, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியாத விஷயங்களை பற்றி பேசுறது தான். சரியா, ஸோ பார்ட்ஸ் வந்து நவுன்,
ஆன்டனிம் வந்து tangible. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. her leadership qualities extended beyond the tangible skills to include more important intangibles like empathy and vision. ஸோ அவளோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து tangible ஸ்கில்ஸை தாண்டி intangible ஸ்கில்ஸ் சில இருக்கு, எம்பத்தி அண்ட் விஷனுமே அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா நெகோஷியேட்டிங். ஸோ நெகோஷியேட்டிங் பேச்சுவார்த்தை. நான் சொன்னல, ஸோ ஒரு கம்பெனிலேருந்து நம்ம வெளியே போக போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மகிட்ட நெகோஷியேட் பண்ணுவாங்க, அதை பற்றி தான் இந்த இடத்துல பேசுகிறாங்க. ஸோ பார்ட்ஸ் வந்து verb, சினானிம் வந்து அரேஞ்ச், ஆன்டனிம் வந்து டிஸ்அக்ரிமெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, she was negotiating a better salary with her employer. ஸோ அவளுக்கு வந்து என்ன தேவை, அவள் வந்து நெகோஷியேட் பண்ணுறா, பேச்சுவார்த்தை நடத்துகிறா, அவளோட எம்ப்ளாயர் கூட ஒரு நல்ல சேலரிக்கு நெகோஷியேட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டெலிகேஷன். ஸோ டெலிகேஷன் அப்படின்றது தூதுக்குழு, டெபுட்டேஷன் அப்படின்னு சொல்லி சினானிமில் சொல்லலாம். ஸோ டெலிகேஷன் அப்படின்றது ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், ஒரு குழுவாக போயிட்டு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து டெலிகேஷன்ஸ், ஸோ டெலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறவங்க, அதே தான். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து யார் போனது, அந்த பீஸ் சமிட்டுக்கு ஒருத்தர் போயிருப்பார்ல, ஸோ அவரை நம்ம டெலிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எஃபெக்டிவ் டெலிகேஷன் இஸ் க்ரூஷியல் ஃபார் மேனேஜிங் டாஸ்க் எஃபிஷியன்ட்லி இன் அ டீம். ஓகேவா? ஸோ எஃபெக்டிவ் டெலிகேஷன், ஸோ எஃபெக்டிவ் டெபியூட்டேஷன். ஓகேவா? ஸோ கரெக்டான ஒரு தூதுக்குழு தான் ரொம்ப ஒரு முக்கியம். இதுக்காக டாஸ்க்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அவுட்ரீச். ஸோ அவுட்ரீச் அப்படின்றது எக்ஸிட். ஒரு விஷயத்தை நம்ம தாண்டி, அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு லிமிட் இருக்குன்னா அந்த லிமிட்டை தாண்டி தான் நம்ம நிற்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு மார்க் போட போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு மார்க் போட்டுட்டு ரெண்டாவது மார்க்கை நம்ம ட்ரை ஆச்சு பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ எல்லாருமே மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்க் டெஸ்ட்டை போட ஆரம்பிச்சிருங்கப்பா. ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ 20 டெஸ்ட் போடுறீங்களா, போட்டு முடிச்சுட்டு அடுத்த மெயின்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ 20 டெஸ்ட் இஸ் எனஃப். ஓகேவா? ஸோ 20 டெஸ்ட்டுன்றது உங்களுக்கு எனஃப். எப்போ நீங்கள் அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி, ஓகே நம்மளுக்கு இதெல்லாம் இந்த இடத்துல லேக் ஆகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? அடுத்து மெயின்ஸ். ஸோ எக்ஸீட் அப்படின்றதுக்கு வந்து பார்ட்ஸ் வந்து நவுனில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃபோக்கஸ்ட் ஆன் கம்யூனிட்டி அவுட்ரீச் டு சப்போர்ட் லோக்கல் ஃபேமிலிஸ் இன் நீட். ஸோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க, ஸோ எக்ஸிட் ஆகிறாங்க. எதுக்காக எந்த சப்போர்ட், எக்ஸிட் தேர் சப்போர்ட். ஓகேவா? எதுக்காக? ஸோ லோக்கல் ஃபேமிலிஸ் யார் யாருக்கெல்லாம் வந்து உதவி தேவையோ அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ப்ரிப்பரேட்டரி. ஸோ ப்ரிப்பரேட்டரி நான் உள்ளே சொல்ல வந்திருப்பேன், பட் இந்த இடத்துல சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த உள்ளே நிறுத்திட்டேன். ஆக்சுவலாக அதை நிறுத்திட்டேன். ஸோ பார்ட்ஸ் வந்து அது அப்ஜெக்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரிமினரி, நம்மளுக்கு வந்து எக்ஸாம் இருக்குல்ல, ப்ரிமினரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க. ஏன் முதன்மை, இது வந்து முதன்மை தேர்வுன்னுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியமான எக்ஸாம், மெயின்ஸ். இது பாஸ் பண்ணணும். ஸோ இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ரிமினரி அப்படின்னு சினானிம் வரும். சரியா? சரி, ஓகே. இன்னைய நாளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸை பார்த்தலாம். ஆன் தி அதர் ஹேண்ட். ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படின்றது யூஸ்டு டு இன்ட்ரடியூஸ் அ கான்ட்ராஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபேக்ட் ஆர் சிச்சுவேஷன் அப்படின்றாங்க. ஸோ ஒரு விஷயத்தை கான்ட்ராஸ்டிங் பாயிண்ட், இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஏன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, ஸோ இதோட கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட் வந்து பி அப்படின்னா நம்ம இதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேர்டை தான் இது. ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட், இதை நீங்கள் எது கூட வேணால் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இடியமை பற்றி பார்க்கலாம். குயர் தி பிச் அப்படின்னா டு ஸ்பாயில் ஆர் ரூயின் சம்திங். ஓகே, ஒரு விஷயம் நம்ம இப்போ வந்து டூருக்கு போக போகிறோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸில் பிளான் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நண்பர் இருப்பார், நண்பர் வந்து அதை கெடுத்துடவே வருவார். ஸோ அதுக்கு எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம், குயர் த பிச் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க. இன்னிய எடிட்டோரியலுமே நல்லா இருந்தது. ஸோ ஆக்சுவலாக எனக்கும் பிடிச்சது. ஏன்னா இப்போ எனக்கு இந்த டெய்லி எடிட்டோரியல் படித்து அதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஸோ இந்த எடிட்டோரியல் மட்டும் நான் படிக்க மாட்டேன், நிறைய விஷயங்கள் நான் அதை சேர்த்து தான் படிக்கிறேன். பட் என்னால் நிறைய விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணிக்க முடியல. சரியா? ஸோ எடிட்டோரியல் அது வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஒன் சைடாக போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் தான் நான் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. பட் இந்த எடிட்டோரியல் சம்மந்தமான லிங்க்ஸ் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் போய் படித்து பாருங்கள், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைம் இருக்கிறவங்க அதுவும் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 minutes ரீடாக தான் இருக்கும். ஸோ எடிட்டோரியல் லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ எடிட்டோரியல் வச்சு படித்து பார்த்துருங்க. இனி நாளோட இன்னொரு எடிட்டோரியலையும் கொடுக்குறேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் படித்து பார்த்துருங்க. ஸோ இன்கேஸ் அந்த எடிட்டோரியல் இந்த வேர்டு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இந்த லைன் ஃப்ரேம் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியல, எப்படி அது ஃப்ரேம் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் அந்த லைனை படிச்சுட்டு உங்களுக்கு நாளைய வீடியோவில் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இன்கேஸ் யாராச்சும் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துட்டு. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களோ, உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கட்டும், டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், ஸோ யாரெல்லாம் எங்கே படிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக தெரியுது, சில மாணவர்கள்லாம் கண்டினியூஸாக கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அஞ்சனான்னு ஒரு மாணவி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ராஜ்குரு அப்படின்ற ஒரு மாணவர் இருக்கார். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு மாணவிகள் தான். ஸோ
டெய்லியுமே நம்மளோட வீடியோவை பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றியை தாண்டி நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியுது நல்லாவே. ஸோ புரியுது, தெரியுது. சரி, அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலை பற்றி இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் இதை டெய்லியும் போட்டுட்ருக்காங்க, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுங்க, மற்றவங்களுக்கு சஜஷன் கொடுங்க. ஸோ அவங்களையும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ we will see in the next video. Thank you all. Bye bye.